குட்டி ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சரி இனிமேல் குட்டி ஸ்டோரி கன்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து அதையே சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றதுனால உடல ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் குட்டி ஸ்டோரி சொல்லிடலாம். அப்போ தான் யாருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். எல்லாரும் மறக்காமல் ஹாய் சொல்லிடணும். சரியா? தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படி இப்படின்னு இருந்தாலும் செகண்ட் பர்த்டே நாங்கள் நினச்சது மாதிரி ஊருக்கு போயிட்டு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லி சௌத்தியாரப்பா கிடா வெட்டி விருந்தெல்லாம் வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. ஆசைப்படுற விஷயம் அப்போ நடக்கலை, தள்ளி போகுதுன்னா யாரும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது இன்னும் சூப்பராக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் தம்பி செகண்ட் பர்த்டே அப்போ இருந்தேன். தம்பியோட செகண்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, எப்போ 2வது குழந்தை பெற்றுக்க போறீங்க? ஆணோ பெண்ணோ சீக்கிரமாக பெற்றுக்கோங்க, அவனுக்கு வயசாயிட்டே இருக்குதுல்ல, அது இதுன்னு ஆளுக்கு ஒன்று பேசிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. 2வது குழந்தை பெற்றுக்க போகிறது நம்ம தான் இதை டிசைட் பண்ணிக்கிறோம். நானும் இனி அப்பாவும் பேசிக்கிறோம். அதெல்லாம் காதலே வாங்குறது இல்லை. கரெக்டாக தம்பிக்கு 3 வயசு ஆகணும், அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருந்தோம். அப்படி நாங்கள் பிளான் பண்ண விஷயம் கரெக்டாக நடந்துச்சா என்னன்றதை நெக்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.